சேல் 50% வரை தள்ளுபடி. இங்கெல்லாம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பல்வேறு விதமான திட்டங்களை கொண்டு வர கிட்டத்தட்ட நம்முடைய தமிழ்நாட்டில் அது அரசு பள்ளியாக இருந்தாலும் அரசு உதவி பெறுகின்ற பள்ளியாக இருந்தாலும் ஐபியாக இருந்தாலும் ஐஜிசிஎஸ்ஆக இருந்தாலும் ஐசிஐசியாக இருந்தாலும் சரி மெட்ரிகுலேஷன் கிட்டத்தட்ட 1,29,00,000 பிள்ளைகள் படிக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6வது ஆளாக நீங்கள் பார்ப்பதும் என்னுடைய ஒரு மாணவனாகத்தான் ஒரு மாணவியாகத்தான் இருப்பார்கள். ஆக அப்படிப்பட்ட உங்களை எல்லாம் நாங்கள் வெறுமை அரசு பள்ளிக்கு மட்டும் நாங்கள் சொந்தம் என்று நாங்கள் சொல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்த ஸ்டேட்டில் படிக்கிற எல்லா பிள்ளைகளும் எங்களுடைய பிள்ளைகள் தான் என்று எண்ணக்கூடியவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கோம் என்று சொல்லும் பொழுது உங்களை காக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக ஒரு முதலமைச்சராக இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் பல்வேறு விதமான நலத்திட்டங்களை இன்றைக்கு எஜுகேஷன் சார்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய மாணவ செல்வங்கள் பெற்றவங்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் நல்ல பெயரை எடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் இருந்திட வேண்டும். பெற்றவங்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள், எந்த காரணம் கொண்டும் நம்முடைய பிள்ளைங்களை இன்னொரு பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கின்ற சில திறமைகள் இருக்கிறது இல்லையா, அந்த திறமையை கண்டறிந்து அவங்களை ஊக்கப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு என்று சொன்னால் பெற்றவங்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் தான் இருக்கின்றது. படிப்பு அவசியம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. அதனால் கம்பேரிசன் அவ்வளோ 8th வீட்டு பையன் பாரு டாக்டர் ஆகிட்டான், பக்கத்து வீட்டு பொண்ணு பாரு இன்ஜினியர் ஆகிடுச்சு, உங்கள் அண்ணன் என்ன ஆகிட்டாங்க பாரு, உங்கள் அக்கா என்ன ஆகிட்டாங்க பாருன்னு சொல்கிறதை காட்டிலும் உனக்கு என்ன வரும் என்பதை கண்டறிய வேண்டிய மிகப்பெரிய ஒரு கடமை. நீ ஒரு பையன் ரொம்ப அழகாக என்னுடைய படத்தையும் நம்முடைய அண்ணன் அமைச்சர்களுடைய படத்தையும் வரைஞ்சி கொண்டு வந்து காமிச்சார். 12th படிக்கக்கூடிய பையன், காமர்ஸ் இருக்கின்ற பையன். அந்த திறமையை நாம் பாராட்டணும். எல்லாருமே அதெல்லாம் பண்ணிட முடியாது. ஆக அந்த திறமையை கண்டறிந்து அந்த அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கணும், அந்த என்கரேஜ்மெண்ட், அந்த அப்ரிசியேஷன் தான் ஒவ்வொரு உள்ளமும் ஏங்கும் என்பதற்காக அதை நான் சொல்கிறேன். ஆக அந்த விதத்தில் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலை திருவிழா இதை கொண்டு வந்து உனக்கு நல்லா பேச தெரியுமா, நீ பேசு, நல்லா படம் வரையா, நல்லா படம் வர, உனக்கு இது இல்லாமல் பேச்சு போட்டி அல்லது உங்களுக்கு கவிதை நல்லா எழுதுறியா, நல்லா பாட்டு பாட தெரியுமா, அந்த திறமையெல்லாம் நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு தரோம் பார்த்தீங்களா, அதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திறமையை போட்டோம். 100க்கு 100 பையன் வாங்கலாம், எல்லா பிள்ளையும் 100க்கு 100 வாங்கிட முடியாது. சில குழந்தைங்க 90 மார்க்ஸ் இருக்கும், சில குழந்தைங்க 60 மார்க்ஸ் எடுப்பாங்க, சில குழந்தைங்க ஜஸ்ட் பாஸ் கூட ஆவாங்க. ஆனால் ஜஸ்ட் பாஸ் வாங்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை 100க்கு 100 வாங்குற பிள்ளைகள் இருக்காது. ஆக அந்த திறமை என்னென்று கண்டறிய வேண்டும். வாங்குகின்ற மதிப்பெண்கள் மட்டுமே ஒருத்தனோட வாழ்க்கையில் மதிப்பீடு செய்யாது. அவனுக்கான தனி திறமை என்பது மிக மிக அவசியம். அந்த தனித்திறமை நீங்களும் தெரிஞ்சுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த குரூப்பை படித்தாலும் பேஷனேட் அப்படிங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இதுதான் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லுங்கள். அப்பா என்னை திட்டுறாரு, எங்கள் அம்மா திட்டுறாங்க, என்னோட உற்றார் உடனெலாம் சேர்ந்து எனக்கு ப்ரெஷர் போடுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 1 வருஷம் நல்லாயிருக்கும், 2 வருஷம் நல்லாயிருக்கும். பட் வாழ்க்கை முழுவதும் அது நல்லா இருக்கும் என்று சொன்னால் எப்போதுமே ஒரு ஏக்கம் வந்துட்டே இருக்கணும். ஐயோ எனக்கு பிடிச்சது என்னால் செய்ய முடியும் அப்படி நிலைமைக்கு ஆளாகிறாங்க. ஸோ இன்றைக்கு நம்முடைய மாணவ செல்வங்கள் அதெல்லாம் நீங்கள் உணர்கின்ற அளவுக்கு உங்களுடைய கோர்சஸ் உங்களோட நீங்கள் செலக்ட் செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் வைக்கின்ற ஒரு வேண்டுகோள். உங்களுக்கு வைக்கக்கூடிய என்னுடைய வேண்டுகோள், எங்களுடைய அரசு பள்ளிக்கு நீங்கள் கொஞ்சம் வந்து பாருங்கள். நாங்கள் என்னென்ன திட்டம்லாம் செய்கிறோம் என்று நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள். உங்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம், எங்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அனைத்துமே நம்முடைய மாணவ செல்வங்கள் எதிர்காலம் சார்ந்ததாக அமைந்திட வேண்டும் என்பதற்காகத்தான். நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான், அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம் என்று சொல்லும் பொழுது அது எங்களுடைய அரசு பள்ளி பிள்ளைகளுக்கும் சேர்த்து மட்டுமல்ல, இந்த வருகை தந்திருக்கின்ற ஒமேகாவில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களுக்கும் எங்களால் ஏதாச்சும் செய்ய முடியுமா என்று சொன்னாலும் எஜுகேஷன் சார்ந்து செய்வதற்கு நாங்களும் காத்து கொண்டிருக்கணும் என்று சொல்லி 20 ஆண்டுகள் அல்ல 100 ஆண்டுகள் கடந்த இந்த ஒமேகா பயணிக்கட்டும், வெற்றி பாயம் தொடரட்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறது. நன்றி, வணக்கம். The Chennai Silks Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி.